வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பணம் கிடைக்காதவர்களுக்கும் இனி பணம் கிடைக்க போகுது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு வெளியாகி உள்ளது. அந்த செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த திட்டத்தை இனி விரிவுபடுத்த போகிறதாட்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்று வெளியேற்றியாங்க. ஸோ இந்த அறிவிப்பினால் பார்த்திங்கன்னு சொன்னால் இனி யாரெல்லாம் விண்ணப்பித்து இன்னும் அமௌண்ட்டு பெறாமல் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் சீக்கிரத்தில் அதற்கான அமௌண்ட்டு கிடைக்க போகுது. ஸோ அதற்கான தகவலை தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்க செய்யப்படுறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அரசு நிறுவனங்களில் வேலை பார்த்த ரிட்டையர்ட் ஆனவங்களுடைய மனைவிகளுக்கும் அதற்கான அமௌண்ட்டு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய சலுகைகளோ, அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பென்ஷன் பணம் வாங்கிட்டு வராங்களோ, ஸோ அவங்களுக்கு இதுவரைக்கும் அமௌண்ட்டு கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் இனி விரிவுபடுத்தும் போது அவங்களுக்கும் அமௌண்ட்டு கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் அட்டைக்கு அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இனி இப்போ கூடிய சீக்கிரத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து அதனுடைய அமௌண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இனி எப்படி விண்ணப்பம் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இனி கூடிய சீக்கிரத்தில் வெளியிடுவாங்க. அந்த வெளியிடும் போது அதற்கான வீடியோ நம்ம சேனல்லையும் பதிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி யாருடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் இன்னும் அமௌண்ட்டு வராமல் இருக்கோ, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பார்த்திங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய சட்டப்பேரவையில் அவங்க பேசும்போது சொல்லியிருக்காங்க, 3 மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய விண்ணப்பங்களை விசாரித்து 3 மாதத்துக்குள்ளால் அவங்களுடைய தொகையை வழங்கப்படும் சொல்லிட்டு அவங்க சட்டப்பேரவையில் அறிவித்திருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 3 மாதத்துக்கு உள்ளால் இந்த புதிய விண்ணப்பதாரர்கள் ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணினவங்க அவங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் அவங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு செக் பண்ணி யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு அதற்கான அமௌண்ட்டு கொடுக்கப்படும். யாரும் விடுபட மாட்டார்கள் சொல்லிட்டு தகுதியானவர்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய சட்டப்பேரவையில் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இனி இப்போ கூடிய சீக்கிரத்தில் புதிய விண்ணப்பம் வரும். அது எப்படி அப்ளை பண்ணுறதற்குன்னு அதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனல் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனி புதுசாட்டு திருமணம் ஆக போகிறவங்க, அவங்க புதுசாக வீடு போட்டு அவங்க தனியாட்டு அவங்க ரேஷன் கார்டை வாங்கியிருந்தாலும் அவங்களும் புதுசாக விண்ணப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இனி திருமணம் ஆக போகிற பெண்கள் அவங்க இனி குடும்ப தலைவிகள் ஆகும்போது அவங்களும் விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவுபடுத்துவதற்கான தகவல் வெளியாக இருக்கிறதுனால கூடிய சீக்கிரத்தில் புதிய விண்ணப்பத்திற்கான தகவலும் வெளியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.